Hello guys, welcome back to our channel. Today நம்ம பார்க்க போற ரெசிபி ரோட் சைடு சன்னா மசாலா. இந்த ரோட் சைடு சன்னா மசாலாவை எப்படி வீட்லயே சுவையா ரெடி பண்ணலாம் அப்படின்றது தான் இந்த வீடியோக்குள்ள பார்க்க போறோம். சரி வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் சன்னா மசாலா செய்யறதுக்காக நான் 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே சன்னாவை ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இன்னைக்கு 150 கிராம் சன்னாவை ஊற வச்சு எடுத்துர்க்கேன். இப்போ அதை ஒரு குக்கருக்கு மாற்றிருக்கேன். அதில் கொஞ்சமாக சால்ட் அப்புறம் தண்ணி சேர்த்து 5 விசில் போல் அடித்து எடுத்துக்க போகிறேன். நல்லா கையில் தொட்டாலே மசிற அளவுக்கு விசில் விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ மசாலாவை ரெடி பண்ணிடலாம். அதுக்கு நான் கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு 2 பிரிஞ்சி இலை, பட்டை, அப்புறம் லவங்கம், ஏலக்காய் இருந்தால் ஏலக்காவை சேர்த்துக்கோங்க. எனக்கு ஏலக்காயோட வாசனை பிடிக்காது, அதனால நான் சேர்க்கலை. இப்போ இது வெடிஞ்சு வர ஸ்டேஜ்லேயே நம்ம சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தையை இது கூட சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் எந்த அளவுக்கு நல்லா வதங்குதோ அந்த அளவுக்கு மசாலா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வெங்காயத்தை நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா அதையும் வதக்கிக்கோங்க. நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததை வீடியோ எடுக்க மறந்துட்டேன், நீங்கள் அதை சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துட்டு அந்த பச்சை வாசம் போனதுக்கப்புறமா நீங்கள் தக்காளியை சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலாலாம் போட்டுக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கூடையோ இல்லை குறைச்சோ சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கரம் மசாலா, அப்புறம் கொஞ்சம் சோம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் அதை சேர்த்துக்கோங்க. உங்கள்கிட்ட சன்னா மசாலா பவுடர் இருந்துச்சுன்னா அதையும் சேர்த்துக்கலாம். நான் சன்னா மசாலா பவுடர்லாம் சேர்க்காமல் செய்கிறேன். இப்போது இதையும் மசாலா வாசனை போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. அதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிக்கலாம். லைட்டாக தண்ணி சேர்த்தோம் இந்த மசாலாவை நல்லா குக் பண்ணி விடுங்க. லைட்டாக இந்த மாதிரி தண்ணி சேர்த்து நல்லா மசாலா குக் ஆகட்டும். அதுக்கப்புறமா நம்ம விசில் விட்டு எடுத்து வச்சுருக்க சன்னாவை இது கூட சேர்த்துக்கலாம். சன்னாவில் இருக்க தண்ணியோடையே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட் தரும். நீங்கள் வடிகட்டி சேர்க்காதீங்க. கொஞ்சம் சன்னாவை ஒரு 1 பாதியமாக ஒரு மிக்சியில், அப்படி இல்லைன்னா நல்லா மசியல் எடுத்து நல்லா மசிஞ்சு இல்லைன்னா கையால் கூட மசித்து நீங்கள் சேர்த்துக்கலாம். ஏன் அப்படின்னா அப்போ தான் அது கெட்டியான ரோட் ஸ்டைல் மசாலா மாதிரி நல்லா கெட்டியாக இருக்கும். ஸோ அதனால் இங்கே பாருங்கள் 1 பாதியமாக நான் கொஞ்சம் மசாலாவை நல்லா சேர்த்துக்கிட்டேன். சன்னாவை சேர்த்துக்கிட்டேன். நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க. இப்போ இதை நல்லா ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் விட்டு நல்லா குக் பண்ணுங்கள். ஒரு 15 மினிட்ஸ் போல் நல்லா குக் ஆகட்டும். சின்ன மாதிரி கெட்டி பதத்துக்கு வந்தாலே சன்னா மசாலா ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள்.